வீட்ல நல்லா பழுத்த வாழைப்பழம் இருந்தா, அத வேஸ்ட் பண்ணாம, இந்த மாரி பழ போண்டா செஞ்சு பாருங்க. நல்லா பந்து பந்தா, வெளிய நல்லா கிரிஸ்பியா, உள்ள சாஃப்ட்டா சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். பழ போண்டாக்கு ஃபர்ஸ்ட்டு 1/2 கப் ரவைய ஒரு 1/2 மணி நேரம் தண்ணீல ஊற வச்சிடலாம். ஏலக்காய் தூள் ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் சர்க்கரை, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிடுங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்ட்டா இருக்கும். ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை பாகெல்லாம் தேவையில்ல. நல்லா பழுத்த 2 செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். கையாலேயே நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவை நல்லா சலிச்சிட்டு அது கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் தேங்காவை ஒரு பல்ஸ் விட்டு சேர்த்துக்கலாம். 1/4 கப் தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். ஊற வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். 1 மணி நேரத்துக்கு மேலேயே ரவை நல்லா ஊறிடுச்சு. கையாலேயே மேஷ் பண்ண வாழைப்பழம் சர்க்கரை பாகு நல்லா சூடாறிடுச்சு. வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து பாருங்க. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்டே தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா போண்டா ரொம்ப எண்ணெய் குடிச்சிரும், சாப்பிட நல்லா இருக்காது. அதனால பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. கடைசியா ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்துட்டு உருண்டை பிடிச்சி பாருங்க. இந்த மாதிரி நல்லா உருண்டையா வரணும். இதுதான் கரெக்டான பதம். எண்ணெய் நல்லா சூடா இருக்கு. போண்டா போட்டு பொரிச்சிடலாம். நான் இன்னைக்கு கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன், அதனால தான் இந்த மாதிரி பொங்கி வருது. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க, இல்லைன்னா வெளியே சீக்கிரமா கலர் மாறிடும், உள்ள வேகாம இருக்கும். பாருங்க, போண்டா நல்லா பந்து வந்தா உருண்டையா சூப்பரா வந்திருக்கு. போண்டா நல்லா வெந்துடுச்சு. இப்போ எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். பல போண்டா இந்த மாதிரி கலர்ல தான் இருக்கும். வாழைப்பழம் சேர்க்காம தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமா சேர்த்து போண்டா சுட்டோம்னா நல்லா தேங்காய் ஃப்ளேவரோட அந்த போண்டாவும் சூப்பரா இருக்கும். வாழைப்பழ ஃப்ளேவர்ல போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.